முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். பிரதர் இந்தாங்க. தேங்க்யூ நிவின். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பிரதர். அந்த ராகவ் எங்க இருந்தாலும் சரி, அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல. அவங்களும் அவனை ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்காங்க. நம்ம கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ அவன் சிக்காமலா போயிருவான். நடந்ததெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. ஆம்பளைங்க நம்ம யாருமே வீட்டுல இல்லாத நேரத்துல அவன் வீரத்தை காமிச்சு முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். அந்த கிருஷ்ணாவையும் அவன் குடும்பத்தையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு அந்த கோவத்தை என்கிட்ட தானே காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கங்காவை போய் இப்படிலாம் இப்ப நினைச்சா கூட எனக்கு ஒருவேளை கங்காவுக்கோ இல்ல அவங்க குழந்தைக்கோ அவங்க தள்ளி விட்டதுல ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் பிரதர்? நாளை பின்ன குமரன் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்மளால என்ன சொல்ல முடியும்? சரி விடுங்க பிரதர். அதான் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு, அப்புறம் என்ன? முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஆபீஸ் ஸ்டாஃப் சில பேரை ஒரு சேஃப்டிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நாம இப்ப கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதால திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாம நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத பத்தி யோசிப்போம். போலீஸ் தேடுறது தெரிஞ்சு கண்டிப்பா அந்த ராகவ் இந்த நேரம் எங்கேயாச்சும் பதுங்கிருப்பான். இப்ப அவன் எங்க பதுங்கி இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அடுத்த வேலை. அவங்க வீட்டுல போய் தேடி பார்க்கலாம்னா அப்பனும் புள்ளையும் ஊர் அடிச்சு சம்பாதிச்சதுல எங்கெல்லாமோ எத்தனையோ வீடு கட்டி. முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். அவனுங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதுல இந்த ராகவ் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ராகவோட மொபைல் சிக்னலை ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன். அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ ஹலோ சார். விஜய், நானே உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன். கரெக்டா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்ன விஷயம் சார்? அந்த பையனோட மொபைல் நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னீங்களே. ஆமா சார். முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். அந்த மொபைல் நம்பர் சிக்னலை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சூப்பர் சார். லொகேஷன் எங்க சார் காட்டுது? ஆனா எக்ஸாக்ட்டா எங்களால லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா டவர் லொகேஷனை வச்சு பார்த்தோம்னா அம்பத்தூர் ஏரியால இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அம்பத்தூரா? சரி சார், நாங்களும் உடனே அந்த லொகேஷனுக்கு போறோம். ஓகே விஜய். பிரதர், டவர் லொகேஷன் அம்பத்தூர்னு காட்டுறதெல்லாம் முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். அந்த பசுபதிக்கு எங்கெல்லாம் வீடு இருக்குன்னு விசாரிச்சப்போ அம்பத்தூர்லயும் அவனுக்கு ஒரு வீடு இருக்கிறதா எங்க சித்தப்பா சொன்னார். இப்போ மொபைல் டவர் லொகேஷன் அங்கதான் காட்டுதுன்னா கண்டிப்பா அவன் வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, சித்தப்பாட்ட அந்த வீட்டோட அட்ரஸ் கேட்டீங்களா? அது போற வழியில எங்கேயாவது கேட்டுக்கலாம். நீங்க வந்து வண்டியில இருங்க. சரி வாங்க. முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். ஹலோ சித்தப்பா, அந்த பசுபதிக்கு அம்பத்தூர்ல வீடு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த வீட்டோட அட்ரஸ் எனக்கு உடனே அனுப்பி வைங்க. நிவின்,
இதுதான் அட்ரஸ். உடனே இந்த லொகேஷன்ல போடுங்க. முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். லொகேஷன்ல இந்த வீடு தான் பிரதர் காட்டுது. வாங்க போலாம். ஆ. ஹலோ, யார் சார் நீங்க? நீங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்கீங்க. நாங்க ராகவ பார்க்கணும். ம், ராகவ் சாரை பார்க்கணுமா? நீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சவங்களா? ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே. முதல்ல 2 பேரும் கிளம்புங்க இங்க இருந்து. நாங்க தான் ராகவ பார்க்கணும்னு சொல்றோம்ல. அதெல்லாம் பார்க்க முடியாது சார். நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். கிளம்புங்க சார், கிளம்புங்க. நீங்க வாங்க வாங்க brother. நிவின். ஹலோ, நில்லுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு உள்ள போயிட்டே இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடுவா? போலீஸ நீங்க கூப்பிட வேண்டாம். அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வாங்க நிவின். ஆ. ஹலோ சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொன்ன கேளுங்க. நில்லுங்க, யோ. நில்லுங்க சார். யோ விடியா, ஆ? என்னையா பிரச்சனை? யாரு இவங்க? அதான் சார் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ள வரக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் என் பேச்ச கேட்காம வம்படியா வந்துட்டு இருக்காங்க. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க ராகவ பார்க்கணும். ராகவங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பு. ராக உள்ளதா இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அவனை வெளியே வர சொல்லுங்க. ஏ ராகவ், வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத நேரமா பார்த்து ஆள் அனுப்பி பிரச்சனையா பண்ணிருக்க. போ. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட வந்து மோதுடா. உனக்கு ஏன் மேல தானே கோவம்? என் கூட தானடா பிரச்சனை. வாடா வெளிய. ஏய், இங்க நின்னு இப்படி எல்லாம் சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. ராகவை கடத்தி உடனே விஜய் அங்கே வந்து அவனை கேள்வி கேட்கிறான். உண்மையா சொல்லு, உங்க அக்கா எங்கே? எனக்கு உன் அக்கா தான் வேண்டும். பயத்தில் நடுங்கிய ராகவ் சொல்றான், என் அக்காவை பத்தி ஏன் கேட்கிறீங்கள்? கோபம் இருந்தால் என்ன மேல் காட்டுங்கள். நான் செய்த தவறுகள் எல்லாம் உங்கள் காரணமாகத்தான். நீங்கள் என்னை கடத்தினீர்கள், அதனால்தான் நான் இவ்வளவு பெரிய குற்றவாளியாக மாறிவிட்டேன். அவன் அழுதபடியே கெஞ்சுகிறான். அப்போது விஜய்க்கு கடும் கோபம் வந்து ராகவை கொடூரமாக அடிக்கத் தொடங்குகிறான். அடி தாங்க முடியாமல் ராகவ் உடைந்து, ராகினி எங்கே இருக்கிறாள்? யாருடன் இருக்கிறாள்? எந்த இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லிவிடுகிறான். அங்கே இருந்து விஜயும் நிவீனும் உடனே காரில் ராகினியை நோக்கி கிளம்புகிறார்கள். அந்த நேரத்தில் ராகினி வீட்டில் தனியாக இருக்கிறாள். பசுபதி ஏதோ வேலை காரணமாக வெளியே போயிருக்கிறான். விஜய் வீட்டுக்குள் நுழைந்து, இங்கே வா ராகினி என்று சொல்கிறான். அவன் அவள் கையை பிடித்து வெளியே இழுத்துச் செல்ல முயல்கிறான். ராகினி கையை இழுத்துக் கொண்டு, இது என்ன அநாகரிகம்? என் கையை ஏன் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு புத்தி இல்லையா என்று கேட்கிறாள். விஜய் கோபமா, சும்மா இரு. உங்க அப்பா செய்த காரியத்துக்கு பிறகு இதைவிட அதிகம் செய்ய வேண்டும் எனக்கு. முதலில் வா என்று சொல்கிறான். அவன் அவளை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்துச் செல்கிறான். போகும் முன் விஜய் ஒரு காகிதத்தை பசுபதியின் வீட்டில் மேசை மீது வைத்து விடுகிறான். நீவின் கேக்குறான், அண்ணா இந்த பேப்பரை ஏன் வச்சீங்க? விஜய் சொல்றான், இது அவன் படிக்கும்போது அவன் வாழ்க்கையின் பாதி சிறை பயத்திலேயே போய்விடும். வா போகலாம். அதன் பிறகு விஜய் தன் குடும்பத்திற்கும் மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் முழு பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் தகவல் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். மற்றொரு பக்கம் விஜய் ராகினியும் ராகவும் இருவரையும் ஒரு தனிமையான இடத்தில் கட்டி வைத்து விடுகிறான். அவன் ஒரு மரக்கம்பை எடுத்து ராகவின் கால்களில் அடிக்கிறான். இப்போவும் உண்மையை சொல்ல மாட்டியா? குமரன் எங்கே? இதற்கிடையில் காட்சி மருத்துவமனைக்கு மாறுகிறது. கங்கா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். எல்லோரும் குழந்தையை கையில் எடுத்து முத்தமிட்டு கொஞ்சுகிறார்கள். குழந்தையின் முகம் முழுக்க கங்காவை போலவே இருக்கிறது. ஆனால் கண்கள் குமரனின் தம்பியை போல இருக்கின்றன. அந்த நேரத்துல மதனி கிராமத்தில் இருந்து இந்த செய்தியை கேட்டு மருத்துவமனைக்கு வருகிறாள். முதலில் அவள் குமரனை தேடுகிறாள். எல்லோரும் இல்லை என்று சொல்கிறார்கள். மதனி வருத்தத்துடன் சொல்கிறாள், திருமணத்துக்கு பிறகு அவனுக்கு யார பற்றியும் கவலை இல்லை. அம்மாவையும் இல்லை, தங்கையையும் இல்லை. பாட்டி அவளை திட்டி முதலில் குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சச் சொல்றாள். மதனி சொல்றா,
சொல்றாள், குமரன் வரும் வரை நான் அமைதியாக இருக்க மாட்டேன். குழந்தை நம்ம ஊர் கொடைக்கானலில் தான் வளர வேண்டும். மேலும் அவள் குழந்தைக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது என்று கேட்டேன். ஆனால் அது பசுபதியின் சூழ்ச்சிதான் என்று சொல்கிறாள். பாட்டி அவளை அமைதியாக இருக்கச் சொல்கிறாள். இதுக்கிடையில் பசுபதி வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வர்றான். ராகினி வீடு வெறிச்சோடி இருக்கு. பொருட்கள் சிதறி கிடக்கின்றன. அவன் ராகினிக்கு போன் செய்யறான். ஸ்விட்ச் ஆஃப். அப்புறம் ராகவுக்கு அதுவும் ஆஃப். இறுதியில் விஜய்க்கு கால் செய்கிறான். விஜய் போனை எடுக்கிறான். பசுபதி கத்துறான், நீ என்ன செய்த? விஜய் குளிர்ந்த குரலில், ஆமாம், உன் மகனையும் மகளையும் கடத்தியது நான் தான். நீ என்ன தேடினேன்ல? அவன் சொல்கிறான், மகன் காணாமல் போனதுக்கே இவ்வளவு பயப்படுகிற. இப்போ 2 பேரும் என்கிடம் தான் இருக்கிறாங்க. பசுபதி மிரட்டுகிறான், உன் குடும்பத்தை எல்லாம் கொன்று விடுவேன். விஜய் சொல்றான், முதலில் மேசையில் வச்சிருக்கும் காகிதத்தை படி. பசுபதி கோபமா அந்த காகிதத்தை எடுக்கிறான். அது ஒரு மருத்துவ ஸ்கேன் ரிப்போர்ட். அவனுக்கு ஒன்னும் புரியல. சில நேரத்திற்கு பிறகு விஜய் மீண்டும் கால் செய்கிறான். இப்போ புரிஞ்சதா? அது உன் மகளின் ரிப்போர்ட். உன் குடும்ப டாக்டருக்கு அனுப்பு, கேட்டுப்பார். பசுபதி அந்த ரிப்போர்ட்டின் புகைப்படத்தை டாக்டருக்கு அனுப்புகிறான். டாக்டர் போன் செய்து சொல்கிறார், வாழ்த்துக்கள் சார், உங்கள் மகள் கர்ப்பமாக இருக்கிறார். பசுபதியின் காலடியில் பூமி சரிந்தது போல் ஆகிறது. அவன் மீண்டும் விஜய்க்கு போன் செய்கிறான். இது எப்படி நடக்கும்? அவள் அஜய்யுடன் ஒருபோதும் இருந்ததில்லை. விஜய் சொல்றான், அஜய்யுடன் இல்லை, வேறொருவனுடன். அவன் சந்திக்கச் சொல்லி முதலில் குமரனை விடுவிக்க வேண்டும். அப்போதுதான் உன் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். ஒரு காஃபி ஷாப்பில் சந்திப்பதாக முடிவு செய்யப்படுகிறது. பசுபதி தன் அடியாள்களுடன் வருகிறான். விஜய் வீடியோ கால் மூலம் ராகவையும் ராகினியையும் காட்டி அவர்களின் கால்களில் அடிக்கச் செய்கிறான். இருவரும் அழுகிறார்கள். பசுபதி பயந்து உட்கார்ந்து விடுகிறான். விஜய் சொல்றான், அந்த ரிப்போர்ட் பொய்யானது. உனக்கு வலி எப்படி இருக்கும் என்று உணர வைக்கத்தான். பசுபதி உடைந்து போகிறான். கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கிறான் என்று சொல்கிறான். மருத்துவமனையின் ஆபரேஷன் தியேட்டர் வெளியே விஜய் அமைதியாக நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய கண்கள் கதவிலேயே நிலைத்திருந்தன. ஆனால் மனதில் கடந்த பல ஆண்டுகளின் அனைத்து சம்பவங்களும் சுழன்று கொண்டிருந்தன. நீவின் அடிக்கடி எழுந்து டாக்டரை கேட்டு மீண்டும் வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்வான். ஆனால் விஜயின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. கோபம், வலி, காத்திருப்பு, இவை மட்டுமே. காவேரி மீண்டும் மீண்டும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். கங்கை தன் புதிதாக பிறந்த குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். மதனி ஒரு மூலையில் உட்கார்ந்து தன் அண்ணன் குமரன் என்ற பெயரை மெளனமாக உச்சரித்துக் கொண்டிருந்தாள். 3 மணி நேரத்திற்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டரின் கதவு திறந்தது. டாக்டர் வெளியே வந்தார். அனைவரும் ஓடி அவரிடம் சென்றார்கள். டாக்டர் சொன்னார், ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. இப்போது அபாயம் தற்காலிகமாக கடந்துவிட்டது. ஆனால் அடுத்த 24 மணி நேரம் முக்கியம். இதை கேட்டவுடன் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை நிம்மதியின் கண்ணீர். விஜய் டாக்டருக்கு நன்றி சொன்னார். அதே நேரத்தில் விஜயின் மொபைலில் மீண்டும் பசுபதி கால் வந்தது. இந்த முறையும் விஜய் போனை எடுக்கவில்லை. நிவின் சொன்னான், அண்ணா இப்போ என்ன பண்ண போறோம்? ராகினியும் ராகவனும் இன்னும் நம்ம கையில தான் இருக்காங்க. விஜய் ஆழ்ந்த மூச்சு விட்டான். விளையாட்டு இன்னும் முடிவாகவில்லை. இப்போதுதான் உண்மையான தண்டனை ஆரம்பிக்கப் போகிறது. மறுபுறம் பசுபதி பைத்தியக்காரன் போல நகரம் முழுவதும் தன் ஆட்களை அனுப்பிக் கொண்டிருந்தான். தேடுங்க, எனக்கு என் பிள்ளைகள் வேண்டும், எப்படியாவது கண்டுபிடிங்க. அவன் போன் தொடர்ந்து விஜய்க்கு கால் செய்து கொண்டே இருந்தது. ஆனால் விஜய் அமைதியாக தன் அடுத்த அடியை திட்டமிட்டிருந்தான். அடுத்த நாள் காலை குமரனுக்கு சுய நினைவு வருகிறது. அவன் கண்களை திறந்ததும் முதலில் கங்கையை பார்க்கிறான், பின்னர் மதனியை, பின்னர் விஜயை. மெலிந்த குரலில் கேட்கிறான், நான் உயிரோட இருக்கேனா? கங்கை அழுதபடி அவன் கையை பிடிக்கிறாள். ஆமா, நீ உயிரோட இருக்க, இப்போ எல்லாம் சரியாகிடும். குமரனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. விஜய் அவன் அருகே வந்து நிற்கிறான். அண்ணா, இனிமே பயப்பட வேண்டாம். உன்னிடம் இப்படி செய்தவன் அவன் செய்த கர்மங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக பெறுவான். குமரன் மெதுவாக எல்லாவற்றையும் கேட்கிறான். அவனை எப்படி கடத்தினார்கள், எப்படி மாதக்கணக்கில் அடைத்து வைத்தார்கள், எப்படி விஜய் தன் உயிரையே பணயம் வைத்து அவனை மீட்டான் என்பதையெல்லாம். குமரனின் கண்களில் கோபத்தின் தீ எரிகிறது. நான் அவனை விடமாட்டேன். விஜய் அமைதியான குரலில் சொல்கிறான், நீ எதுவும் செய்ய வேண்டாம், இது என் போர். அதே மாலை விஜய் தன் ஆட்களுடன் ராகினி மற்றும் ராகவன் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வருகிறான். ராகவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். ராகினி அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாள். விஜய் உள்ளே வருகிறான். ராகவன் கெஞ்சுகிறான், அண்ணா, என்னை விட்டுடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். விஜய் அவனை பார்க்கவே இல்லை. அவன் நேராக ராகினியின் முன்னால் சென்று நிற்கிறான். உங்க அப்பா பல உயிர்களை அழித்திருக்கிறார். குமரனின் வாழ்க்கையும் அதில் ஒண்ணு. ராகினி அழுதபடி சொல்கிறாள், எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியமா? விஜய் குளிர்ந்த குரலில் சொல்கிறான், உன்னை விடலாமா வேண்டாமா என்பது உன் முடிவு இல்லை, அது கங்கையின் முடிவு என்றே ராகவன் கத்துகிறான். எங்க அப்பா ரொம்ப ஆபத்தானவர், உங்களை கொன்று விடுவார். விஜய் சிரிக்கிறான். நான் குமரனை அந்த நிலையில் பார்த்த நாளிலிருந்து மரணம் எனக்கு பயம் இல்லை. அடுத்த நாள் காலை விஜய் தான் பசுபதிக்கு போன் செய்கிறான். உன் பிள்ளைகளை உயிரோட பார்க்க ஆசை இருந்தா தனியா பழையவேர் ஹவுஸ்க்கு வா. போலீஸ் அல்லது உன் ஆட்களை கூட்டிட்டு வந்தா உன் பிள்ளைகளின் சடலம் தான் கிடைக்கும். பசுபதி யோசிக்காமல் ஒத்துக்கொள்கிறான். மாலை அவன் தனியாக வேர் ஹவுஸ்க்கு வருகிறான். உள்ளே நுழைந்ததும் கதவு மூடப்படுகிறது. லைட் எரிகிறது. முன்னால் நாற்காலியில் விஜய் உட்கார்ந்திருக்கிறான். பின்னால் நிவின் நிற்கிறான். ஒரு பக்கத்தில் கட்டப்பட்ட நிலையில் ராகவனும் ராகினியும். பசுபதி ஓடி அவர்களிடம் செல்ல முயற்சிக்கிறான். விஜய் தடுக்கிறான். நிறுத்து, சொத்தா எல்லாம் தர்றேன். விஜய் எழுந்து மெதுவாக பசுபதிக்கருகே செல்கிறான். எனக்கு உன் பணம் வேண்டாம், எனக்கு உன் பயம் வேண்டும். குமரன் தினமும் உணர்ந்த அதே பயம். அவன் நிவினை சைகையால் அழைக்கிறான். நிவின் ஒரு போல்டரை கொண்டு வந்து பசுபதியின் முன் வீசுகிறான். இது என்ன என்று பசுபதி கேட்கிறான். விஜய் சொல்கிறான், உன் எல்லா சட்டவிரோத செயல்களின் ஆதாரங்கள், நில ஊழல், கடத்தல், கொலை, மனித கடத்தல் எல்லாம். பசுபதியின் முகம் வெளுத்து போகிறது. இவையெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? விஜய் சொல்கிறான்,
நீ குமரனை அடைத்து வதைப்போடு வைத்திருந்த போது நான் தினமும் உன் வேர்களை வெட்டிக் கொண்டிருந்தேன். அவன் மொபைலை எடுக்கிறான். இவையெல்லாம் போலீஸுக்கும் மீடியாவுக்கும் போய்விட்டது. வெளியில போலீஸ் சைரன் சத்தம் கேட்கிறது. பசுபதி பயந்து போறான். வேண்டாம், இப்படி செய்யாதே, என் பிள்ளைகளை விட்டுடு. விஜய் ஒரு நிமிடம் நின்றுவிட்டு சொல்றான், நீ குமரனை கடத்தின போது அவனும் இப்படியே அழுது கெஞ்சினான். போலீஸ் உள்ளே நுழைகிறது. பசுபதிக்கு கையுறைகள் போடப்படுகிறது. அவன் கத்திக்கொண்டே இருக்கிறான். விஜய், நீ நாசமா போயிடுவ. விஜய் அமைதியாக சொல்றான், நான் நாசமாகவில்லை, இப்போதுதான் உயிரோடு இருக்கிறேன். ராகினியும் ராகவனும் போலீசால் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். ஆனால் தனி வழக்காக.